Hi students, I am Goday. Welcome to my session NCERT Maths Class 8 Chapter 2 Linear Equation in One Variable Exercise 2.4 Fifth sum பார்க்கலாம். Shobo's mother's present age is 6 times Shobo's present age. Shobo's age 5 years from now will be 1/3 of his mother's present age. What are the present ages? ஓகேங்க. ஷோபோட அம்மா ஏஜ் வந்து அவனை விட 6 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு 10 இருந்தால் அவங்க அம்மாவோட ஏஜ் வந்து 60 இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து அவனோட ஏஜ் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட ஏஜ்லேருந்து 1/3 பண்ணால் அவனோட ஏஜாக இருக்கும்ன்றாங்க. ஸோ 2 பேரோட ஏஜ் என்னவாக இருக்கும்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஷோபோஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இயர்ஸ். ஹிஸ் மதர்ஸ் ஏஜ் 6 டைம்ஸ் இல்லையா, அதனால் 6x இயர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க, அதனால் x+5. இதனால் அவனோட ஏஜ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் வந்து 6x/3. ஓகேவா? 1/3 தான் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம், 6 × 1/3ன்னு எழுதலாம். ஓகே, அவங்க அம்மாவோட ஏஜில் 1/3 வந்து 5 இயர்ஸ் கழித்து அவனோட ஏஜாக இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2x வரும். ஓகே, ஸோ x+5 = 2x. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணிங்க. 5 = 2x - x = x. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா x வந்து 5. ஸோ x வந்து யாரோட ஏஜ்? எக்ஸ்னு யாரது எடுத்துருக்கோம்? ஷோபோஸ் ஏஜ். ஓகேவா? அப்போ அவங்க அம்மாவோட ஏஜ் எவ்வளோ வரும்? 6x இல்லையா? ஸோ 6 × 5 30 இயர்ஸ். ஓகே, இது வந்து ஷோபோஸ் ஏஜ். Okay students, sixth sum. There is a narrow rectangular plot reserved for a school. The length and the breadth of the plot area in the ratio 11:4. At the rate ₹100 per meter, it will cost the village panchayat ₹75,000 to fence the plot. What are the dimensions of the plotன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து லெங்த் அண்ட் பிரெத் வந்து 11:4 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் பிளாட். ஓகே, இதுக்கு வந்து ஃபென்சிங் பண்ணுறாங்க. ஃபென்சிங்னாலே உங்களுக்கு தெரியும், அவுட்டர் பவுண்ட்ரி. ஓகே, காஸ்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வந்து அந்த பஞ்சாயத்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னது, இதோட டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோவில் இருக்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் த பிளாட் ஸோ இது வந்து 11x. ஓகேவா? இது வந்து 4x பிரெத் வந்து. ஓகே, ஸோ 11x பிரெத் ஆஃப் த பிளாட். இப்போ உங்களுக்கு வந்து ஃபென்சிங்னாலே உங்களுக்கு தெரியும், இது பெரிமீட்டரோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி பிளாட் வந்து ஸோ 2 × l+b. ஸோ 2 × l வந்து 11x + 4x. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். 2 × 15x = 30x. காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் அவங்களே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ₹100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 × இந்த மாதிரி 30x கண்டுபிடிச்சிருக்கோம் பெரிமீட்டர். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75,000. ஓகே, ஸோ
ஒரு மீட்டருக்கு வந்து 100 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 30x இதுதான் வந்து பெரிமீட்டர். ஓகே, ரெண்டும் மல்டிப்ளை வேல்யூ தான் இது 75,000. ஸோ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3000x வரும் ஈக்குவல் டு 75,000. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எப்பவுமே இதை டிவிஷன் பண்ணுவீங்க. 75,000 டிவைட் பை 3000. ஸோ 30 கேன்சல் ஆகிடும். 75 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25. ஸோ இதை வந்து நம்ம எதில் ரீப்ளேஸ் பண்ணோம்? லெங்த் ஆஃப் த பிளாட் வந்து நம்ம வந்து 11xன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 11x ஈக்குவல் டு 11 இன்ட்டு 25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 275 மீட்டர். ஓகே, அடுத்தது பிரெத் வந்து 4xன்னு எடுத்துருக்கோம். ஸோ 4 இன்ட்டு 25 உங்களுக்கு வந்து 100 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் தி பிளாட். 7th sum, Hasan buys 2 kinds of cloth material for the school uniform. Shirt material that cost him rupees 50 per meter and trouser material cost 90 per meter. For every 2 meters of the trouser material, he buys 3 meters of the shirt material. He sells the material at 12% and 10% profit respectively. His total sale is 36,660. How much trouser material did he buy? ஸோ ஹாசன் வந்து 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வாங்குறாரு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்க்காக. ஒன்று வந்து ஷர்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு, ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து 90 per மீட்டர். எல்லாமே ஒரு மீட்டருக்கு வந்து காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசருக்கு அவர் வந்து 2 மீட்டர்ஸும் ஷர்ட்டுக்கு வந்து 3 மீட்டர்ஸும் யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அதோட ப்ராஃபிட் வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஓகேவா? அதாவது அவர் விற்கும்போது இவ்வளோ ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. சேலிங் ப்ரைஸ். ஓகேவா? அது வந்து பர்சன்டேஜில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்குது 12% அண்ட் 10%. ஓகே, ஸோ அவரோட டோட்டல் சேல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ட்ரௌசர் மெட்டீரியல் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் பெர் மீட்டர் rupees 50. Okay, next cost of trouser material per meter rupees 90. Okay, so next வந்து trouser materials அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை trouser material அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அது வந்து 2 மீட்டர் இன்ட்டு எக்ஸ். ஸோ நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம் 2x மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ட்ரௌசருக்கு 2 மீட்டர்னால் நம்ம எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மெட்டீரியல் அது நமக்கு தெரியாது, அதனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ 2x மெட்டீரியல். அதேமாதிரி ஷர்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸோ 3 மீட்டர் இன்ட்டு எக்ஸ். ஸோ 3x மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல். பார்த்திங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. 12% வந்து 12/100. இதில் வந்து ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து இன்ட்டு 90 இல்லையா? ஸோ ப்ராஃபிட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 108 வரும். 108 டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா 10.8 வரும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஃபிட் மட்டும். இப்போ செல்லிங் ப்ரைஸ்னும் போது இதோட அந்த 90 ஆட் பண்ணிங்க. ஓகேவா? ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100.80 வரும். ஓகே, டெசிமல் பாயிண்ட் வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இது ஹோல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 90 + 10 100.80 ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல்.
ஸோ 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10/100 இன்ட்டு பாருங்கள் 50 rupees இல்லையா. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம் 100ல் இது 2 டைம் 50 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அடுத்து திருப்பி இது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 rupees வரும் ப்ளஸ் அந்த மெட்டீரியலோட காஸ்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இது வந்து ஒன்லி ப்ராஃபிட் ஓகேவா. அதோட சிபிஐ நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஸோ 55 rupees. ஓகே, சிபிஐ ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் 55 rupees. ஓகே, இப்போ நம்ம இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ 100.80 இன்ட்டு அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல் இன்ட்டு இது வந்து ட்ரௌசர் இல்லையா 2x ப்ளஸ் அடுத்தது 55 இன்ட்டு 3x ஈக்குவல் டு, ஏன்னா டோட்டல் காஸ்ட் அவங்க சேல் கொடுத்துட்டாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 36,660. ஓகே, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 201.60 x வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 165 x வருது. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 366.60 x ஈக்குவல் டு 36,606. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டிவிஷனில் டெசிமல் இருக்கக்கூடாது, 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இன்ட்டு 100 பண்ணுங்கள், கீழே மேலேயும் பண்ணிங்கன்னா 36,660 இன்ட்டு 100 அப்படியே வச்சிங்க. இது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும் ஓகேவா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் 100. ஸோ எக்ஸ் வந்து நம்ம 100 இல்லையா. ஸோ தட் இஸ் த ட்ரௌசர் மெட்டீரியல், அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ 2x ட்ரௌசர் மெட்டீரியல் வந்து 2x இல்லையா. So 2 into 100. 200 is a final answer. Thank you for watching.